என்ன சாப்பிடலாம் வாங்க பெரியம்மா. எப்பா ஒரு வழியா ரெடி பண்ணிட்டியாம்மா? உன்கிட்ட எத்தனை நேரம் சொல்லிருக்கேன், இந்த காலையில டிஃபனை மட்டும் லேட் பண்ணாத, கொஞ்சம் மலன்னு வேலையை பாருன்னு. நேரத்தோட எந்திரிச்சு வேலையை பார்க்கலாம்ல. அதுக்கு இல்லாம பாரு, பசியில எனக்கு கை காலம் கிடக்குதுன்னு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கு சுகர் வேற அதிகமா இருக்கு, உனக்கு தெரியும்ல, பசினா நான் தாங்க மாட்டேன்னு. ஆமா பெரியம்மா, அதுக்காண்டிதான் வேலையெல்லாம் முடிச்சுதான் வேலையை பார்த்தேன். எங்க குளிர் ஒரு பக்கம் ஆட்டுது, எனக்கும் வயசாகிட்டே போகுதுல. நான் என்ன சின்ன பிள்ளையா குமரியாட்டம் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு வேலையெல்லாம் பார்க்க ஒத்தால எம்பிட்டு வேலையதான் சமாளிக்க. கூட கை கொத்தாசே ஒரு ஆளை போடணும், அதுவும் மாட்டாங்க. பிறகு நான் என்ன செய்ய? அதுக்கு இல்ல, வரவங்களும் எப்படி இருப்பாங்களோ தெரியலல. உங்களுக்கு ஏன் சமையல் தான் பிடிக்கும், அதுதான் உடம்புக்கு சேரும், அதுக்காண்டிதான் பார்க்கேன். மேல் வேலையெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு மத்த சமையல் வேலை கிண்டி பறக்கிறதுலாம் நீ பார்க்கலாம்ல. ஆமா, என்ன சூரிய தம்பிட்ட சொல்லி ஒரு ஆள் வேணா வேலைக்கு போட சொல்லுவோமா? அதான் சரி, சொன்ன மாதிரி உனக்கும் வயசாகிட்டே போகுதுல்ல, உனக்கும் இருந்தா படுத்துக்கிற, நின்னா உட்காந்துக்கிற. அதான் நான் சொல்றேன், சரியா? சாப்பிட்டு பெரியம்மா. சரி, இப்ப வந்து சாப்பிட வாங்களேன். கேட்டீங்களா? உங்களை விட்டு சாப்பிடணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? எவ்வளவு நேரம் ரெடி பண்றதுக்கு? ஏன்டி சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு வந்த இடத்துல கொஞ்சம் கூட மாட எனக்கு கை கொத்தாசேன்னா இன்னத்துக்கு வேலையை முடிச்சிருப்பேன். ஆனா நீ எங்க மாமியா வீட்டுக்கு விருந்து கண்டவளாட்டம் 8 மணி வரைக்கும் இழுத்து போட்டுட்டு வாங்கிட்டு கிடந்தா பிறகு ஒத்தால எம்பிட்டு வேலையதான் செய்ய. ஏன் கூட மாட கொஞ்சம் வேலை செஞ்சு ஆவதனா இருக்கு? படிக்கிற பிள்ளைய போட்டு எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டேன். அவ ராத்திரி முழுக்க உட்காந்து படிச்சிருப்பா, வேலையெல்லாம் முடிக்க லேட் ஆயிருக்கும். இதான் இதுக்காண்டிதான் அவ எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போறவளாச்சே, கொஞ்சம் வேலை பழகிக்க வேண்டாம், நம்மனா பொறுத்துக்கிடுவோம். நான் மாமியா விட்டு வைப்பாள என்கிட்டாது. ஏன் எங்க வீட்டுல ஒரு தங்க சீமாட்டி இல்ல? உங்களை மாதிரி குளத்த தங்கமா யாரும் அமைய மாட்டாவல்ல. எங்க மாமியா எப்படி இருப்பானு உங்களுக்கு தெரியாதா? அதுவும் சரிதான். பேசி சிரிச்சு விளையாடுறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் வேலையும் பழகிடுங்க, அதான் நல்லது. நாளைக்கு பின்ன உங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம்னால செய்யறதுக்கு ஏதாவது தெரியணும்ல. படிச்சு முடிச்சுட்டு வெளியில வேலைக்கெல்லாம் போறிய, அப்ப போற இடத்துல சாப்பாடுலாம் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ டேஸ்ட் காண்டி கண்டது கடையில போட்டு கிண்டி பறக்கி வச்சானுனா அதை தின்னு வயிற்றுக்கு சேராம போயிட்டுனா பரவ நீங்க தானே அவஸ்தப்படணும். அதோட சின்ன சின்ன கை வேலை எல்லாம் பழகிட்டீங்கன்னா நாளைக்கு வெளியிடத்துல போகும்போது ஒருவேளை சாப்பாடு சரியா அமையலன்னா நீங்களே பொங்கி பறக்கி தின்னுக்கலாம்ல. நாங்க பழகிடுறோம் பாட்டி, அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்லல. இன்னைக்கு தான் கொஞ்சம் மாச்சலா இருந்தது காலையில முழிக்க, அதுக்குதான் நாளையில இருந்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மாக்கு கூட மாட இருந்து வேலை பழகிக்கிடுறேன். இது நல்ல பிள்ளை கலகு சொன்னதும் தலையாட்டிட்ட பத்தியா? என்ன இருந்தாலும் சின்ன சிரிச்சுங்களே, கொஞ்சம் பக்குவமா பேசினா புரிஞ்சுக்கிட்ட போதுவேன். நீ அதட்டி உருட்டி மிரட்டி பேசினா வை, வேலைக்கு ஆகாது. இந்த காலத்து பிள்ளைகிட்டலாம் புரிஞ்சுதா? அவளை பத்தி தெரியாமதான் இது இந்த பீட்டு பீத்துறாங்க. நாளைக்கு அவ வண்டவாள தண்டவாள ஏறும்போதுதான் இந்த பெரியம்மாக்கு அவ லட்சணம் தெரிய போகுது. அப்பவும் நம்ம கிட்ட வந்துதான் புலம்பிட்டு கிடக்கப்படுற, என்னட்டையும் உன் மாவ கறி இப்படி இருக்கான்னு. அவ லட்சணம் தெரியும் போதுதான் மோரை கொண்டு எங்க வைக்காம நானும் பாக்கேன். இன்னைக்கு ஏதோ தப்பிச்சுக்கிட்டேன், நாளைக்கு பாப்போம். என்ன மோல, என்ன வாக்குலயே முனைக்கிட்டு கிடக்கா? இல்ல இங்க நான் பெரியவளா இல்ல இவ பெரியவளான்னு சமயத்தை தெரியவே மாட்டேங்குமா. என்ன வரதா உத்தேசம் இருக்கா இல்லையா? வார மகராணி, நீங்க முன்னாடியே போங்க, நான் உங்க பரத்தால உங்க புடவை தலைப்பு பிடிச்சிட்டே வாரேன். ஏய், யாருக்கு ஃபோன் போடுற? ஏய், என்ன இப்போ உனக்கு? யாருக்கு போட்டா உனக்கு என்ன? ஏன் மகராணிக்கு படுத்து கிடந்து ஃபோன் போட்டதா பேசுற மாதிரி இருக்குமா? ஒரு கரையில எங்கள மாதிரி இருக்கலாம்ல. ஏன் அந்த பிள்ளை படுத்தா உனக்கு எங்க நோவுதான்? எப்ப மாதிரி உனக்கு என்ன இடுப்பா முடிஞ்சு போச்சு? எங்கள மாதிரி உட்காந்து பேசலாம்ல, அதென்ன படுக்க வேண்டி கிடக்க உனக்கு மட்டும்? என்ன பூசை வாங்கி கண்ணால இட்டுனா உடம்புல குளிரிட்டு போச்சா? பயம் இல்ல போல இருக்க. நீ இவ்வளவு நேரம் என்னதுன்னா மடியில கடத்திருந்த, இப்ப அவளை கண்டதும் எப்படி பாரு, ஒரு செகண்ட்ல ஆளே மாறிட்டேன். பொறாம பொத்துக்கிட்டு வலிதாங்க. இப்ப என்ன உனக்கும் படக்கணும் அவ்வளவுதானே? ஏன் இந்த கடைக்கு வந்து படுத்த ஆவதனா இருக்கு? யாருக்கு மக்களே போன் படியா? மாமாவா? அடி என்ன ஆடிட்டு கிடக்க? ஒரு கரையில இருந்து ஆவாதனா இருக்கு, ஏற்கனவே குச்சி மாதிரிதான் கால் இருக்கு, யோசனை பண்ணிக்க முடிச்சு போட்டுருவேன். அதானே? என்ன மிரட்டுறியா? அவளை கண்டதும் உனக்கு உடம்புல பயம் விட்டு போச்சா? அப்பா வரட்டு இரு, சொல்றேன் பாரு. இன்னைக்கு உனக்கு வாய் எங்க கிட்ட தானே? இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நீ தானே குறுக்கு வலிக்குது, அது வலிக்குது, ஆணை வலிக்குது, பூனை வலிக்குது. என்ன அவ படுத்தா மட்டும் சத்தம் கட்டாம இருக்க, இதை நான் படுக்கும்போது மட்டும் என்ன எழுப்பி விட்ட. நீ அவள ஒண்ணா? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? அச்சு பிள்ளை எருமக்கடா ஒன்னாயிட முடியும் பயங்கனா? எரும கடாவா? யாரு எரும கடா? சேத்த நேரத்துக்கு முன்னாடிதான் என் புச்சுலு, என் அம்மு, என் தங்க பிள்ளை என் மடியில வந்து படுதி தங்கும் அப்படின்னு கொஞ்ச மறந்துட்டியா? அப்ப நீ சின்ன பிள்ளை, இப்ப இவ உன்னோட சின்ன பிள்ளை இல்ல. இப்ப உங்க 3 பேர்ல யாரு குட்டி பிள்ளை சொல்லு பாப்பா. நீ அவதான் யாரு குழந்தைய அவங்கள கொஞ்சம் அதுக்கு
அப்ப நாங்க உங்க பிள்ளை இல்லையா? யாரு இல்லன்னா? ஏய் ஏண்டி, அவ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்க இருக்க போறா, அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போயிருவா. அது வரைக்கும் அவளை பார்த்துதான் ஆசையா தான் இருக்கும். அம்மா கொஞ்சிட்டு போறா, விடண்டி. ஏன்டி இப்படி பொறாமப்படுற? மகாராணி எப்ப பாரு செல்ல தூக்கிட்டு ஒதுங்கிடுவிய, அதனால உங்களுக்கு எங்கிட்டு தெரிய போகுது. ஆனா நான் தானே இடையில கடந்து மாட்டிட்டு முழிக்கேன். செல்லும் தரமாண்டாவ. பாடி என் தங்க பிளான் மடியில இழுத்து வச்சு வாரி அணைச்சிக்கிடுவாவ. அப்புறம் யாரனா பார்த்தாலும் அப்படி தூக்கி வீசி எரிஞ்சிருவாவ. இதான் என் நிலைமை. சரி சரி கோச்சிக்கிடாத, வா இந்த கடையில வந்து உட்காந்து அம்மா மடியில படுத்துக்க வா. அது அந்த பயம் இருக்கட்டும். பொல்லாத ஆளு தாண்டி நீனு. அதே அறிவுகிட்டவளே கொஞ்சம் தள்ளி படம்டி. ஏ ஒழுங்கா படுமா, கடவுளை உசுர வாங்குதுமா. பந்தாடுறவ இப்படி படுத்தா என்ன ஆவாதுனா இருக்கு. அவ கால் மேலேயே போய் படுக்க. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு கால் நோவாதோ. நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டல இரு. அவ வீட்டுக்கு போன பிறகு நீ என் கூட தானே பேசணும், விளையாடணும். அப்ப பாத்துக்கிறேன் பாரு. ஐயோ இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்குது புரியவே மாட்டேங்குமா. குமாரி நீ போன் பேசி என்னமா, என்ன எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உனக்கு. என்னாச்சு மக்களே? மாமாவா? இவ யார சொல்றன்னு தெரிய மாட்டேங்க. யாருமா? அதான் மாமான்னு சொல்றேன்ல. மாமாதான். அதான் எந்த மாமான்னு கேக்க. மாமானா மாமாதான். இதுல எந்த மாமான்னு கேக்குறீங்க? என்ன தெரியுமா, நீங்க இவ்ளோ பெரிய பிள்ளையா வளர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விவரம் கூட தெரிய மாட்டேங்கி. சரிதான், அதாண்டி அம்மா விவரமா கேட்க. மாமாக்கு பேருன்னு ஒண்ணு உண்டுல்ல, அது என்னது? மாமாதான். வேற என்ன? இரு இரு இப்ப பாரு. எனக்கு தெரியுமே நீ எந்த மாமாட்ட பேசணும். ஆனா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேனே. இங்க இரு, நீ மாமாட்ட பேசிட்டு என்கிட்டயும் கொஞ்சம் தான்னா. நீ பேசுறதுக்கு பிறகு தா, ஒன்றும் அவசரம் இல்லை சரியா? ஏன்னா எனக்கும் மாமா கிட்ட பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு. பாருங்க, அக்காளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நான் ராஜா மாமாக்கு தான் ஃபோன் போட்டேன். யார் தெரியுமா நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க? சர்தானியம்மா பேசுங்க நீங்க. ரொம்ப நேரமா ரிங் ஆகுது. யாரா இருக்கும்? டிரைவிங்ல இருக்கறதால ஃபோன் கால் அவாய்ட் பண்றோம். ஆனா போடுறவங்களுக்கு என்ன எமர்ஜென்சி என்னவோ தெரியல. சரி அட்டெண்ட் பண்ணி பாப்போம். யாருன்னு தெரியல. ஹலோ யாருங்க? எப்பவுமே ஃபோன் எடுத்ததும் செல்லக்குட்டி வெள்ளக்கட்டின்னுவீங்க. இப்போ என்னன்னா யாருங்கன்னு பேசுறீங்க? ஆஹா நம்மாளு. அடடா டார்லிங், அது எப்படிடா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். குட்டி பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் பண்றீங்களா? அந்த கெட்ட பழக்கம் எனக்கு இல்லவே இல்லையே. ஓ ஹோம்வொர்க் பண்றது தப்பா அப்போ? சரி சரி. அப்ப குட்டி பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐயோ இதனடா ரொம்ப போச்சு. இந்த பிள்ளை எல்லாத்தையும் உலகிடும் போல இருக்கு. என்னடா? மாமா இப்போ நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். வீட்ல தான். அட கூமுட்ட மாமா, நீங்களும் பெரியம்மா மாதிரியே இருக்கீங்க பாத்தீங்களா? எவ்வளவு வளர்ந்து ஒரு விவரமும் உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது பாருங்க. பெரியம்மாவா? ஓ இப்ப பெரியம்மா வீட்ல தானே இருக்கேன். அதுவும் அவைய மடியில தானே படுத்து கிடக்க. எப்படி அழுதானி ஆட்டெல்லாம் ஆடக்கூடாது. சத்த நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? இல்லடா எனக்கு எல்லாம் தெரியும். நீ அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணி பார்த்தேன். எப்படி? சூப்பரா போ. குட்டி பிள்ளை அங்க என்ன பண்றீங்க? அம்மா வீட்டுக்கு போனா அம்மா பாக்கணும்னு சொல்லிட்டு ஏட்டு போனீங்க. பரவ அங்க என்ன பண்றியா அப்போ? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? அது ஒரு பெரிய கதை போச்சு. இன்னைக்கு போட்டு இதுலயே போக போகுது. ஓ அப்படியா? சரிம்மா பெரியமாட்ட கொஞ்சம் குடுக்கியா? இருங்க ஸ்பீக்கர்ல போடுறேன். சொல்லியா? அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ அங்க நிலவரம் எப்படி இருக்கு? பெரிய பிரச்சனை ஆகிடும் போல இருக்கு தம்பி. அத்தை வேற கோவமா அங்க கிளம்பி போயிருக்காவல சண்டை போடுறதுக்காண்டி. அதை நினைக்கையிலே பயத்திலே உயிர் போய் உயிர் வருது. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் எதுவும் ஆகாத. நீங்க பயப்படாதீங்க. நான் அத்தை கிட்ட விவரமா சொல்லி தான் விட்டுருக்கேன். இருந்தாலும் அந்த கடையில் நடந்த சம்பவத்தை அவையிலால ஜீரணிச்சுக்க முடியல. மனசு தாங்கிக்கிடவே மாட்டேங்குது. ரொம்ப நேரமா புலம்பிட்டே கிடந்தாவ. என்ன இருந்தாலும் அவைய வயசானவ பத்தியா இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் அவையிலால ஏத்துக்கிடவே முடிய மாட்டேங்கி. அங்க நடந்தது அவைய சொல்லுகையில எங்களுக்கே மனசு சங்கடமா இருந்தது. அப்புறம்
அவில கேட்கவா வேணும்? அவிய மனசு அதை ஒப்புக்கவே மாட்டேங்குது. இப்பமே அவளை அறுத்து கிழிச்சாதான் உண்டுன்ட்டு கோவத்துல அவிய வீடு நோக்கி வர போயிருக்காவளா? அதான் மனசு கேட்கல. எனக்கும் மாமாவையும் அனுப்பிதான் வச்சிருக்கேன். அத்தான் போயிருக்காவல, அப்புறம் என்ன அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாவ எதுவும். அட நீ வேற, இங்க மாமா வாயை அடைச்சாச்சு. அவளால இங்கேயே அவளுக்கு சமாதானமா எதுவுமே பேச முடியல. அங்க போய் என்னத்த பெருசா கிழிக்க போறாவளோ தெரியல. நீ வரத சொன்னாவ, எப்ப வர வீட்டுக்கு? இன்னும் தான் இருக்கேன், ஆனா அதுக்கு முந்தைய ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு விட்டுட்டு வரலான்னு பார்க்கேன். நான் எப்படி இருந்தாலும் நாங்க வந்தா இன்னைக்கு ஒரு ஃபுல் டே அங்கேயே செலவாயிடும்ல. ஆமா, அவசர வேலை ஏதாவது இருந்தா முடிச்சு போட்டு வாயேன். ஆமா, நானும் சேகரத்தனை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். தம்பி, நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிட மாட்டீல்ல? சொல்லுங்க நீ. இல்ல, இந்த சேகர் பைய கிடைச்சான்னா அத்தான் நாங்க கூட்டிட்டு வரக்கூடாது அதானே? ஆமா தம்பி, இங்க நிலைமையே சுத்தமா சரியில்லை. சேகர் பையன் மட்டும் இந்நேரத்துக்கு இங்க வந்தானா என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அத்தை இருக்கிற கோவத்துக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்லியேன், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா நீ? அவ்வளவுதானே, கவலை விடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? நீங்க தைரியமா இருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க. போன் போட்டது நாங்க, நீங்க பேசுறது யாருக்கிட்டங்க? அடடா, இவளை மறந்துட்டேன் நானு. ஓஹோ, அடுத்த வாழ சொல்லுங்க மேடம், உங்க பிரச்சனை என்ன? என்னத்த சொல்ல, நிலைமையே இங்க சரியில்லை. ஏன், என்னடா? பூமாரி வந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாமே தலைக்கெல்லாம் மாறி போச்சு மாமா. இந்த அம்மாவும் புத்தி கெட்டு போய் ஓயாம அவளையாதான் மடியில கடத்தியாவ. என்ன தூக்கி தூர வீசி எறிஞ்சிட்டாவ தெரியுமா? அடடா, இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையாச்சே. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு ஆகணுமே. பாத்தீங்களா, உங்களுக்கு கூட தெரியுது, ஆனா இங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்க. சுத்தமா என்ன மதிக்கவே மாட்டாவ மாமா. நான் ஏதாச்சும் கேட்டா உன்னை குப்பை தொட்டில இருந்து தானே தூக்கிட்டு வந்திருக்கு, உனக்கு எதுக்கடி இவ்வளவு வாயின்னு கேட்காவ? இது ரொம்ப தப்பாச்சே. ஆமா, யார் சொன்னா? பெரிய குரங்கு. ஏய், எட்டிட்டு மிச்சிருவே, 8 ஊர் தாண்டி போய் விழுவேன். குரங்கு முடியல எம்பிட்டு நேரமா படுத்து கிடந்த. அப்ப நான் பெரிய குரங்குனா நீ? இது பெரிய சட்ட சிக்கலா இருக்க. அவகிட்ட போன கொடு. ஸ்பீக்கர்ல தான் இருக்குது மாமா. நீங்க பேசுறது எங்க எல்லாருக்குமே நல்லா கேக்குது. என்ன மலரே, குட்டி பிள்ளை எதுவும் பிரச்சனை பண்றியோ? அட நீங்க வேற மாமா, அவ சும்மா ஏதோ புரிஞ்சிக்காம லூஸ் மாதிரி பணத்திட்டு கிடக்கா. நீங்க சொல்லுங்க மாமா, என்ன குப்பை தொட்டில இருந்தா தூக்கிட்டு வந்தாவ? யார் சொன்னது? சமயத்துல அம்மாவும் அப்படிதான் சொல்லி அவ. நான் இந்த பெரிய குரங்கு அப்படிதான் சொல்லுது. சண்டை வந்தாலே உடனே என்ன ஒதுக்கி தள்ளிடுறாவ. நான் இந்த வீட்டு பிள்ளையாண்டா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாவளா? தேவைன்னா மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சிடாவ, இல்லைன்னா தூக்கி வீசி எரிஞ்சிடுறாவ. நீங்களே கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்க மாமா. என்ன குப்பை தொட்டில இருந்தா தூக்கிட்டு வந்தாவ எல்லாரும்? நீங்களே சொல்லுங்க மாமா. இவ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி எங்கன்னா இருக்காளா? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லல. அதான் சொல்லியே, இவள குப்பை தொட்டில இருந்து தானே எல்லாரும் தூக்கிட்டு வந்தாவ. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சின்ன குட்டி மாவு மட்டும் இல்ல, பெரிய குட்டிமா பூமாரி எல்லாரையும் குப்பை தொட்டில இருந்து தான் தூக்கிட்டு வந்தாவ. நீ பெரிய பிள்ளை தானே, நீ போய் அப்படி பேசலாமா அவகிட்ட? அவ மனசு எப்படி சங்கடப்படுத்து பாரு. அம்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படி பேசக்கூடாதுடா, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன இருந்தாலும் அவ சின்ன பிள்ளைல. சரிங்க மாமா. நீ இல்லடா தங்கம். சரி, மாமா அவசர வெளியில போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பேசுவோமா? நீ என்னெல்லாம் சொல்லி விட்டியோ எல்லாம் மறக்காம உங்க 3 பேருக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் இங்கதான் இருப்பாவ தம்பி. சரிங்க நீ, அப்ப நான் வச்சிடுறேன்னு. சரி தம்பி. காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. யாராவது? என்ன அதிசயமா இருக்கு. அட 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 அட, என்ன அழகு, எம்புட்டு அழகு என் மருமக. இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும். அதிலே உலக அதிசயமா முறையா அடுக்கலக்கல கால் எடுத்து வச்சிருக்காள. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. கிழவி கொழுப்பு தானே உனக்கு. மருமகளே, அடுத்த லைன் மட்டும் நான் கண்டிப்பா பாடவே மாட்டேன் பாத்துக்க. என்ன இருந்தாலும் சரி, அது மட்டும் உனக்கு சுத்தமா பொருந்தவே பொருந்தாது பாத்துக்க.